பிதாவாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த அவசிய தியானத்திற்காக ஆரம்பமாக வழிமுறைக்கும் பார்த்தேன். அன்புள்ளாகவே தியானமும் மனதின் யோசனைகளும் உமது பார்வையில் உறுதி உள்ளதாக இருக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 1:8 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலமாக இருக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலமாக இருக்கிறது. இந்த தவ காலங்களிலே நாம் கேட்டு வருகிறோம். சிலுவையை பற்றின இந்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அது தேவபலனாக இருக்கிறது என்று வசனம் நமக்கு போகிறது. கொரிந்தியர் பட்டணத்திற்கு இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். கொரிந்திய பட்டணம் சர்வதேச அளவிலே முக்கியமாக வணிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது.
பல்வேறு தேசத்தார், பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் அங்கே வசித்தும் வாழ்ந்தும் வந்தனர். அங்கே கிரேக்கர்கள் அதிகமாக இருந்து வந்தனர். ஆதலால் கிரேக்க தத்துவ மேதைகளும் தத்துவ ஞானிகளும் அதிகமாக அங்கே ஆளுமை செய்து வந்தனர். அவர்களோடு சேர்ந்து ரோமர்களும் யூதர்களும் பல்வேறு தேசத்தாரும் வந்தனர். அவர்களை பார்த்துதான் சிலுவை பற்றின உபதேசம் விட்டு போகிறவர்களுக்கு ஐக்கியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் கூறினார். இங்கே ஜனங்களை இரு கூட்டத்தாராக பிரிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கெட்டு போகிறவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படுகிற கடவுளுடைய ஜனம். கெட்டு போகிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். கெட்டு போகிற கூட்டம் என்றால் யாரை குறிப்பது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எவராக இருந்தாலும் நியாயத்தை செய்து அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு அவர் கெட்டு அழிந்து போகிறார் என்பதை அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எவரும் கெட்டு போகிறவர்களாக அங்கே அறியப்படுகிறார்கள். அதே போல் ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போகாமல் அவரால் ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற எவராக இருந்தாலும் அவர்கள் கெட்டு போகிற ஒரு தரப்பினராக, அழிவை நோக்கி போகிற ஒரு தரப்பினராக அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதுதான் இங்கே வசனம் காட்டுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. கிரேக்க ஞானிகள் கிரேக்க தத்துவ ஞானத்தை அதிகமாக நாடினர். தங்களுடைய ஆன்மா ரட்சிக்கப்படுவதற்கு புவியிலே அவர் தேடிக்கொள்கிற ஞானம் தான் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகும் என்று சொல்லி உலக ஞானத்தை பிரதான முக்கியத்துவமாக கருதி ஞானத்தை அவர்கள் அதிகமாக நாடினர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே அவர் தந்த மீட்பையும் அவர்கள் நிராகரித்தனர். மறுபுறம் ரோமர்களுக்கு சிலுவை என்பது அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு இடமாக இருந்தது. அடிமைகளையும் குற்றவாளிகளையும் தண்டிக்கும் ஒரு இடமாக இருந்து வந்தது. அந்த சிலுவையிலே அவர்கள் ரட்சிப்பை அவர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக அமைந்து வந்தது. அதே போலதான் யூதர்களும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற நம்பிக்கையை உடையவர்களாகினால் சிலுவையிலே மறித்த கிறிஸ்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள யூதர்களுக்கும் மனமில்லாமல் போனது. இவ்வாறாக பல்வேறு காரணங்களால், பல்வேறு கருத்தியர்களால், பல்வேறு ஞானத்தின் மீது இருந்த மோகத்தினாலும், பல்வேறு காரணங்களினாலும் கிறிஸ்துவை பல்வேறு தரப்பினர் மறுதளிப்பும் நிராகரிப்பும் வந்தனர். அவர்கள் யாவரும் விட்டு போகிறவர்களாக வேதம் அறிகிறது. ஆனால் இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, சிலுவை பற்றின உபதேசம் கடவுளால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒருவேளை பெரிய ஞானிகளுக்கும் ரோமர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அதிகாரமும் பலமும் படைத்தவர்களுக்கும் இந்த சிலுவை ஒரு பைத்தியமாக தோன்றினாலும் அது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நம்முடைய பாவங்களுக்கு பதிலாகவும் உயிர்களுக்கு பதிலாகவும் ஆமே பலியான ஒரு இடமாக அமைகிறது. சிலுவை என்ற இடம் நமக்கு பதிலாக அவர் மரணத்தை ருச்சி பார்த்த இடமாக அமைகிறது. சிலுவை நமக்கு நம்முடைய சாபத்தை அவர் தன் தோளின் மேல் ஏற்றுக்கொண்ட ஒரு இடமாக மாறுகிறது. அந்த சிலுவையில் அவை எல்லாவற்றையும் அவர் சகிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாவது சாத்தியமில்லாத காரியமாக அமைகிறது. சிலுவையிலே கிறிஸ்து நமக்கு பதிலாக பலியானதினால்தான் நமக்கு மீட்பும் சுக வாழ்வும் இந்த விடுதலையும் நமக்கு கடவுளால் உண்டாவதற்கு சாத்தியமாக அமைகிறது. ஆகவேதான் சிலுவை பற்றின உபதேசம் இதை புரியாத உலக ஞானிகளுக்கும் மேதைகளுக்கும் பலமும் அதிகாரமும் படைத்தவர்களுக்கும் அது பைத்தியமாய் தோன்றினாலும் அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய ஜனமாகிய நம் யாவருக்கும் சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் நமக்கு தேவ பலனாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எதை பலவீனமாய் தோன்றினதோ அதையே பலமாக மாற்றி அமைக்கிறார். கர்த்தர்
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானம் கிரேக்க ஞானிகள் ஞானத்தின் வழியாய் ரட்சிப்பை தேடி கொண்டிருக்க, ஆனால் கர்த்தரோ பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவையின் உபதேசத்தின் வழியாக மீட்பை யாவருக்கும் வழங்க சித்தம் கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ரோமர்களுக்கு சிலுவை ஒரு பலவீனமான ஒரு காரியமாக தோன்றினது. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, பலம் என்பது மற்றவர்களை ஒடுக்கி அடக்கி அவர்களை ஆக்கிரமிப்பு செய்வதனால் தேடிக்கொள்வதனால் உண்டாகும் பலன் அது நிரந்தரமான பலமும் வல்லமையும் கிடையாது. அல்லது ஞானத்தின் மூலமாகவும் ஞான ஆற்றல்களின் மூலமாகவும் தேடிக்கொள்ளும் பலன் அது நமக்கு நிரந்தரமான பலமும் கிடையாது. நிரந்தரமான பலம் என்பது, வல்லமை என்பது, அதிகாரம் என்பது சிலுவையிலே தன்னைத்தானே வழியாக கொடுத்ததினால் கர்த்தர் நம் யாவருக்கும் முன்மாதிரியாக வழிபடுத்தி காட்டின அந்த அதிகாரமே நிலையான அதிகாரமாக இருக்கிறது. இதே போலதான் ஞானிகளினால் ரட்சிப்பை ஒரு நாளும் தங்களுக்கு தாங்களே தேடிக்கொள்ள முடியாது. இப்பொழுது நம் ஞானம் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவரை நோக்கி பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சிலுவைதான் நமக்கு ரட்சிப்பு என்பதை முழுமையாக விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதுதான் நம் யாவருக்கும் கடவுளுடைய ரட்சிப்பு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த சிலுவையின் நற்செய்தி, இந்த சிலுவையின் உபதேசம் நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய ரட்சிப்பை நமக்கு கொண்டு வருவதாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, சிலுவை பற்றின உபதேசம் இன்று போகிறவருக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்பவர் சத்தியத்தை எங்களுக்கு போதுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய நற்செய்தியினால் சிலுவையை குறித்த உபதேசங்களினால் நம்ம காலத்திலே பலப்படுத்துவீராக. நாங்கள் பலத்தின் மேல் பல நிறைய எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் பலனும் சமாதானமும் உண்டாகப்படுகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கணத்தை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் ஞானமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலத்தில் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.